சிந்திப்பதற்கு முன்பாக நமது அன்னையை நோக்கி சகாயமாய் சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இந்த பங்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லாவித கண்ணீர் கனவாயிலிருந்து மீட்கக்கூடிய அன்னையுடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆடம்பரமாக அன்னையின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரிந்து இந்த விழாவிற்கான செலவுகளை கணக்கு போட்டு பார்த்தால் குறைந்தது 1.5 லட்சமாவது செலவுகள் உண்டு. இந்த 1.5 லட்சம் செலவுகளுக்கு பிறகு யாருக்கு இதனால் என்ன லாபம் என்ற கேள்வி சாதாரணமாக எழச் செய்கின்றன. இந்த பங்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய பங்கு அல்ல, வசதி படைத்த குடும்பங்கள் வாழும் பங்கு அல்ல. இவ்வளவு செலவு செய்து இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டியது அவசியமா? அதனால் நமக்கு என்ன பலன் என்பதை இன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பங்களுக்கு அன்பிய தலைவர்கள் வந்து திருவிழாவிற்கு வரி கொடுங்கள் என்று கேட்ட உடனே வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்கு 9 நாட்கள் நவநாட்கள் நடந்தனவே, ஆலயத்திற்கு வர வேண்டும், அன்னையுடைய மன்றாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இறைவனுடைய ஆசீர் நமக்கு வேண்டும் என்று நாம் ஆலயத்திற்கு போவோம், மறையுறைகளுக்கு செவி கொடுப்போம் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் இருந்திருக்கின்றதா? நம்முடைய விழாக்கள் அனைத்துமே வெளி அடையாளங்கள், ஆடம்பரங்கள். இதோடு நம்முடைய விழாக்கள் முடிந்து விடுகிறது. ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஆண்டும் பங்கின் பாதுகாவலர்களுக்கு திருவிழா எடுக்கப்படுகின்றது. எதற்காக திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம்? சிறிது சிந்தித்து பார்ப்போம். எனக்கு தெரிந்து 3 காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு பங்கிலும் திருவிழா கொண்டாடும் பொழுது 9 நாட்கள் நவநாட்களை நாம் சிறப்பிக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? இந்த 9 நாட்களும் ஆன்மீக காரியங்களிலே நாம் சிறப்பு கவனம் செலுத்தி நம்முடைய பாதுகாவலரை பற்றி இந்த 9 நாட்களும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் வழியாக நமது பங்கின் பாதுகாவலர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு, பாசம்,
இன்னும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 9 நாட்களும் நவநாட்கள் கொண்டாடப்பட்டு 9வது நாள் நாம் தேர் எடுத்து இந்த உலகத்திற்கு இதோ எங்கள் தாய் என்று நாம் வெளிப்படுத்துகின்றோம். எனவே என்னை பொறுத்த அளவிலே திருவிழா கொண்டாடுவது நம்முடைய பாதுகாவலரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நமது பாதுகாவலரை பற்றி நாம் அறிந்தால்தான் அவரை இன்னும் நாம் நேசிக்க முடியும், இன்னும் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். அவர்கள் நம் குரலுக்கு செவிசாய்க்கின்றார்கள் என்ற நம்பிக்கையும் நமது உள்ளத்தில் வளரும். இல்லை என்றால் வெறும் திருவிழாவிற்கு வந்தோம், தேர்ப்பவனியில் கலந்து கொண்டோம், ஆடம்பரமாக நாம் இந்த விழாவை கொண்டாடினோம் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த ஒரு பெருமையுமே கிடையாது. இரண்டாவது, ஒவ்வொரு பங்கிலும் விழா கொண்டாடுவதற்கான காரணம் பங்கின் ஒற்றுமை வளர வேண்டும் என்பதற்காக. பல குழுக்கள் ஒரு திருவிழாவை கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றது. தேர் ஜோடிப்பதற்கு ஒரு குழு, ஆலயத்தை சுத்தம் செய்வதற்கு ஒரு குழு, மலர்களை அலங்கரிப்பதற்காக ஒரு குழு, வெளியிலே தேர்ப்பவனி செல்லக்கூடிய சாலைகளை ஒழுங்குபடுத்த ஒரு குழு. இவ்வாறு பல குழுக்கள் ஒரு பங்கிலே இணைந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த திருவிழா பங்கு மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறுகின்றது. ஆனால் நம்முடைய பங்கிலே காலையிலிருந்து இந்த ஆலயத்தில் யார் பணி செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு யாரும் ஆலயத்திற்கு போக வேண்டும், இன்று திருவிழா கொண்டாடப்படுகின்றது, நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே வந்தது கிடையாது. யாரும் காலையிலிருந்து இங்கு வந்து ஒரு உதவிக்கோ அல்லது வேறு எதற்குமோ இங்கு வருவதை நான் பார்க்கவும் இல்லை. ஏதோ நம்முடைய பணத்திற்காக வருகின்றார்கள், பணம் கொடுத்து விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதற்காக அல்ல. ஒரு திருவிழா என்பது ஒரு பங்கு மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் பங்கு திருவிழா என்பது. அப்படி பங்கு மக்களை இணைப்பதற்காக இந்த திருவிழா பயன்படவில்லை என்றால் நிச்சயமாக இந்த திருவிழாவினால் இந்த பங்கிற்கோ அல்லது இங்கு வாழக்கூடிய குடும்பங்களுக்கோ எந்த ஒரு பயனும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து மூன்றாவது காரணம் பார்க்கின்ற பொழுது, இந்த திருவிழா என்பது இந்த திருவிழாவோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக இந்த திருவிழா என்பது இதற்கு பிறகு தொடரக்கூடிய ஒரு வாழ்வின் முறை என்றுதான் சொல்ல வேண்டும். இதோ இந்த திருப்பலி முடிந்த பிறகு நமது அன்னையை பகிரங்கமாக இந்த உலகத்திற்கு எடுத்து சென்று, இவள்தான் எங்கள் தாய், இவள் இறைவனின் தாய், எங்களுக்காக மன்றாடுபவள், இவளன்றி நாங்கள் இல்லை, இவளுடைய மன்றாட்டின்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை, இவளது ஆதரவின்றி எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று பறைசாற்றுவதற்காக அவளை ஆலயத்திற்கு வெளியே நாம் கொண்டு செல்கின்றோம். இவ்வாறு உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த தாயை நம்முடைய தாயாக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் தாயாக வெளிப்படுத்த வேண்டியது நமது கடமை. எனவேதான் இந்த தாயை நாம் வெளி உலகத்திற்கு கொண்டு போகின்றோம். இல்லை என்றால் ஆலயத்திலே வைத்து அவளை பார்த்து ஜெபித்து திருவிழாவை முடித்துக் கொள்ளலாம். எனவே இவளை உலகத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது, நாம் இந்த விழா கொண்டாடிவிட்டு வீடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த தாயை பற்றி இன்னும் அதிகமாக நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தாயின் மக்களாக, இவளுடைய வழியில் வாழக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே ஒரு விழா என்பது ஒரு திருவிழாவோடு, ஒரு தேர்ப்பவனியோடு அல்லது நாளை காலை நடைபெறக்கூடிய திருவிழா பலியோடு நின்றுவிடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அல்ல. மாறாக இது வாழ்க்கை முழுவதும் தொடருகின்ற ஒரு நிகழ்வு, ஒரு கொண்டாட்டம். இது ஒவ்வொரு பங்கு மக்களும்
இந்த உலகிலே மரியன்னையை பற்றி பறைசாற்றி, வாருங்கள் என் தாயிடம் வாருங்கள், என் தாய் உங்களுக்காக மன்றாடுவாள், என் தாய் உங்களுக்கு வேண்டியதை செய்வாள், வாருங்கள் என்று அழைத்து வரக்கூடிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த தாய் தான் எல்லா தீய சக்திகளையும் வெல்பவள், சாத்தானின் தலையை நசுக்குபவள். எந்த ஒரு தீய சக்தியும் அவளை அணுகாது. அவளிடம் வருகின்ற பொழுது அவள் தன் ஆடையின் கீழ் நம் அனைவரையும் வைத்து பாதுகாப்பாள். எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அணுகாமல் பாதுகாப்பாள் என்று மக்களை அழித்து வர வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எனவே இந்த திருவிழா கொண்டாட்டமானது இந்த நாளோடு முடிந்து விடக்கூடாது, மாறாக தொடர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்னையின் மீது கொண்டிருக்கும் அன்பும் பாசமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையை சொல்ல போனால் இது நாள் வரையிலும் இல்லாத அளவுக்கு நமது அன்னையின் மேல் போர் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மக்கள் அன்னை திருத்தலம் நோக்கி பாத யாத்திரை சென்றவர்கள், எவ்வளவோ நன்கொடைகளை கொடுத்து திருவிழாவை கொண்டாடினவர்கள் இன்று அந்த தாய் வேண்டாம் என்று பிற சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாயின் மீது போர் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாத்தான் வெற்றி பெற நினைக்கின்றது. சாத்தானின் தலையை நசுக்கியவளையே வெற்றி பெற இந்த சாத்தான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போரிலே வெற்றி பெற வேண்டுமானால் நாம் அன்னையை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். அன்னையின் மீது உண்மையான அன்பும் பக்தியும் பாசமும் உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். அவளுடைய அரவணைப்பிலே வாழும் மக்களாக இந்த உலகில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தின் சாத்தானை நாம் வென்றெடுக்கலாம். அந்த அன்னையை விட்டு விலகிச் சென்ற மக்களையும் மீண்டும் அந்த அன்னையிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கலாம். எனவே இன்று நம் அன்னை சகாய தாய் என்றும் இடைவிடாமல் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா அருள்வரங்களையும் நிறைவாக தன் மகனிடம் இருந்து பெற்றுத்தந்து சகாயம் புரியும் அன்னையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் இன்று நமக்கு திருப்பணியாற்ற இங்கு வந்திருக்கும் அருள் திரு ஜெபமாலை அவர்களுக்கும் நாம் மன்றாடுவோம். அன்னை அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக தனது குருத்துவ வாழ்க்கை வாழ்ந்த இவர் இன்னும் 75 ஆண்டு வரை வாழ வேண்டும். இறைவனுடைய பணியை அவர் நிறைவேற்ற வேண்டும். இறைவனுடைய அன்பை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே அவருக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் அன்னை மரியாள் வழியாக இறைவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இந்த பங்கின் தந்தைக்காக நாம் மன்றாடுவோம். அவருக்கும் இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும் இன்னும் அவரது பணியிலே சிறந்து விளங்கவும் அன்னையுடைய அரவணைப்பிலே அவர் என்றும் வாழவும் நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.